அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் எண் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகில் சிறந்த முறையில் நேர்மையாக அறவாழ்க்கை வாழ்பவன் வானத்தில் வாழும் தெய்வமாக கருதப்படுவான். Those who live fair and great life is considered as a god in the sky. என் துழிப்பா, வாழ்க்கை நேர்மையானால் வாழுமிடம் கோவிலாகும். வாழ்க்கை நேர்மையானால் வாழுமிடம் கோவிலாகும். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, வாழ வேண்டிய அறநெறியில் அருங்குணங்களால் வாழ்ந்து காட்டும் ஒருவன் வானளவு புகழ் கொண்டவர்களின் வரிசையில் வைக்கப்படுவான். மனிதரும் தெய்வமாகலாம் என்ற ஒரு பாட்டு இருக்கு. அதுல பல நல்ல குணங்கள் அந்த பாடல்ல சொல்லிக்கொண்டே வருவார்கள். அப்படி ஒரு மனிதனாக வாழ்பவன் தெய்வமாக மதிக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் அவனுடைய குடும்பத்தினராவது தெய்வமாக கருதி அவன் மறைந்த பிறகு அவனை வழிபட வேண்டும் என்றால் அவன் வாழ்க்கையில் மிக நேர்மையாக வாழ்ந்திருக்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் என் தந்தையை சொல்வேன். ஏனென்றால் அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக, செகண்ட் கிரேட் டீச்சராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக தன்னுடைய பணியை முடித்தார். அப்போ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கடுமையாக உழைத்து மேலே வந்தார். அதற்கு படித்தார், நிறைய படித்தார். அது மட்டுமல்ல, தன்னிடம் பயின்ற மாணவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற காரணத்தினால் சில பேத்தினுடைய வீட்டுக்கெல்லாம் போய் நீ பள்ளிக்கூடத்துட்டு ஓடிப்பாகாத, திருப்பி வந்து படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்களை வற்புறுத்தி, நல்லா படிக்கிற பையன் நல்லா படிச்சானே எதிர்கால சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி வலியுறுத்தி கூட்டி வந்து அவர்கள் படித்து பின்னாளில் பெரிய அரசு பதவிகள்லாம் வந்தாங்க. இன்னும் சிலர் அவர்கிட்ட மாணவராக இருக்கும் பொழுது சண்டித்தனம் செய்தப்ப அடி வாங்கி திட்டு வாங்கி அப்பொழுதெல்லாம் அவரை ஒரு எதிரி போல் பார்த்தவர்கள் இன்று வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு அவர் சொன்னபடி ஒழுங்கா நம்ம படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு இன்னும் மேம்பட்ட நிலைக்கு போயிருக்கலாம் அல்லவா என்று நினைக்கிறார்கள். அதேபோல் பிள்ளைகளுக்கும் அறத்துடன் வாழ வேண்டும், நேர்மையுடன் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். படிப்புதான் ரொம்ப முக்கியம், எல்லாரும் படிக்கணும், படிச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை ஆழ எங்களுடைய மனதிற்குள் பதிய வைத்தார். மற்றவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்தார். அவர் ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர். அந்த தலைமை ஆசிரியர் இருந்த பொழுது அவருக்கு பல பாடங்கள் நல்ல பாண்டித்தியம் உண்டு. இருந்த போதிலும் பிரைவேட் டியூஷன் எடுக்கவில்லை, தனி வகுப்புகள் எந்த மாணவர்களுக்கும் எடுக்கவில்லை. மதிப்பெண் குறைவாக வாங்கும் மாணவர்களுக்கு பள்ளியிலேயே தனியாக வகுப்படுத்தார் ஒழிய தன்னிடம் தனியாக டியூஷனுக்கு வா, எனக்கு அதுக்கு பணம் கிடைக்கும், நீ வா அப்படின்னு அவர் எடுக்கல. அப்படி எடுத்தா ஒருவேளை அது ஒரு நடுநிலைமை தவறி ஒரு பயாஸ்ட் ஆட்டிடியூட், தன்னிடம் பணம் கொடுத்து படிக்கும் மாணவனுக்கு ஒரு பயாஸ்ட் ஆட்டிடியூட் வந்துருமோ என்று கருதி அவர் அந்த பக்கம் போல எடுக்கல. பல பேர் சொன்னாங்க, நீங்க நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க சார், நீங்க ஏன் டியூஷன் எடுக்கக்கூடாது, நான் எங்க பையனை ஒரு டியூஷன் அனுப்புறேன்னு கேட்டாங்க. அதற்கு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் இந்த மாதிரி பல விஷயங்களில் அவர் அறச்செயல் கொண்டு அற வாழ்க்கையை வாழ்ந்தார். எங்க குடும்பத்தார் எல்லாருமே அவரை ஒரு தெய்வமாக தான் நினைத்து அவர் மறைந்த பிறகு பூஜிக்கிறோம். நாங்க மட்டுமல்ல, அவரிடம் படித்த பல மாணவர்களும் அந்த மாதிரி பூஜிக்கிறாங்க. இப்படி வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது பிறருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களையாவது, நேர்மறையான மாற்றங்களையாவது கொண்டு வர முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக வாழ்க்கையாகும். நாமும் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவோம். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு ஏன் சொல்றோம்? அது குற்றங்களை மறந்ததுனால மட்டும் இல்ல, அது பல விடயங்களில் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறது இயல்பா இருக்குது. அந்த மாதிரியான கருத்துக்களை குழந்தைகள் மனதில் இருப்பதனால், அப்படி அவர்கள் நடப்பதனாலதான் அவங்களை தெய்வம்னு நம்ம சொல்றோம். தெய்வம் பொய் பேசாது, குழந்தையும் பொய் பேசாது. தெய்வம் யார்கிட்டையும் பழிவாங்கன்னு நினைக்காது, குழந்தையும் பழிவாங்காது. தெய்வம் யாரையும் போய் அடிச்சு துவம்சம் பண்ணணும்னு நினைக்காது, குழந்தையும் அப்படி பண்ணாது, நல்ல குழந்தையும் அப்படி பண்ணாது. அதனாலதான் அப்படி சொல்றோம். அந்த மாதிரி குழந்தை மனது கொண்டு நேர்மறையான வாழ்க்கையை வாழ்ந்த மக்களை, ஒரு காமராஜரை, ஒரு கற்கனை, ஒரு பல தலைவர்களை நாம் தெய்வமாக நினைக்கலாம். 3 பேரை இதை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். வையத்தில் வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் இன்றும் போற்றப்படுகிறவர்கள். ஒருவர் வள்ளலார். அவர் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அன்பை அனைவரின் மேலும் செலுத்தினார். பசிதான் மிகவும் மோசமான ஒரு நோய், பிணி, அதை போக்க வேண்டும் என்று உணவு அன்னதானம் கொடுத்தார். அதனால் அவர் வானுரையும் தெய்வமானார்.
அன்னை தெரசா ஏழைகளின்பால் நோயாளிகளின்பால் அளவற்ற கருணை கொண்டிருந்தார். அதனால்தான் அவருக்கு நைட்ஹுட் என்று அந்த இறைத்தன்மை அவருக்கு கிடைத்தது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாணவர்கள் மேல், இந்த சமுதாயத்தின் மேல் மனமுடிக்காமல் மாறாத பற்றுக் கொண்டிருந்தார். அவர்களை உயர்த்தினார் வாழ்க்கையில். அதனால் தனிமனித வழிபாடு போற்றப்படாத காலங்களிலும் கூட அவரை ஒரு தெய்வமாக பலரும் அந்த மார்க்கத்தில் கொண்டாடுகிறார்கள். அனைத்து மதத்தினரும் கொண்டாடுகிறார்கள். இப்படி வாழ்ந்தவங்க தாங்க வானுரையும் தெய்வம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ முடியாதா என்ன? நிச்சயமாக வாழ முடியும். நேர்மையாக அற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால், இல்லறம் துறவரம் ரெண்டுல இல்லறம் தான் சிறந்ததுன்னு வள்ளுவரே சொல்றார். அந்த இல்லற வாழ்க்கையுடன் கூடிய அற வாழ்க்கையை வாழ்ந்தால். இதற்கு ஒரு பாடல். தன் வியர்வினிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், கருணை உள்ள பெஞ்சினிலே கோயில் கொள்கிறார் என்று வாலி அவர்கள் இயற்றிய பாபு என்ற திரைப்படத்தில் வரும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாடல். ஒரு ஏழையா இருக்காங்க, அவன் தெய்வமாக முடியுமா? முடியாதா? பணக்காரன் தான் தெய்வமாக முடியுமா? பணக்காரன் தான் எல்லாத்துக்கும் நன்மை செய்ய முடியும், கொடை கொடுக்க முடியும், அதனால அவன் தெய்வமாக கருதப்படுவான். ஏழை கருத முடியாதானா? கருத முடியும். எப்பொழுது தன் உழைப்பையும் வேர்வையும் நம்பி ஒருவன் வாழ்கிறான், அதில் குடிக்கக்கூடிய அந்த கூடை குடித்துவிட்டு இன்பமாக சிரிக்கிறான், வாழ்க்கை இன்பமாக ரசிக்கிறான், அந்த சிரிப்பில் தான் இறைவன் வாழ்கிறான் என்று வாலி சொல்கிறார். பாசமுள்ள பார்வையிலும் கருணையுள்ள நெஞ்சிலும் அந்த இறைவன் வாழ்கிறார், தெய்வம் வாழ்கிறார், நாமும் வாழ்வோமாக என்று கூறி மீண்டும் குரல். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினி திரளியா, விடிகரம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாடோடு. நன்றி டாக்டர் செல்வரங்கம். குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.